56. ஹர நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி கலைநிறை கணபதிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமாசஞ்ஞானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுரி ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமாசஞ்ஞானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருமுறை வகுப்பை செவனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கற்பக விநாயகம் ஐயா, நல்லசிவம் ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், கோமதிநாயகன் ஐயா அவர்கள், கண்ணன் ஐயா அவர்கள், இந்திரா அம்மையார் அவர்கள் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் சென்ற வகுப்பில் காந்தாரப்பண்ணில் திரு தலைச்செங்காடு என்ற பதிகத்தை நாம் சிந்தித்தோம். அதில் ஞானசம்பந்த பெருமான் மட்டுமே அந்த பதிகத்தை பாடியிருப்பதனால் அந்த தலைச்செங்காடு பதிகத்தை நாம் சிந்தித்தோம். இப்பொழுது காந்தாரப்பண்ணில் 56வது பதிகம் திரு இடைமருதூர் என்ற திருத்தலத்தில் உள்ள பாடல். காந்தாரப்பண் என்பது நவரோச ராகம். சங்கராபரணத்திற்கு நிஷாதம் வரைக்கும் பாடக்கூடிய நிஷாதாந்திய ராகம் என்று இதற்கு பெயர் உண்டு. அது நிஷாதாந்திய ராகமாக இருப்பதனால் அதற்கு சுருதியை மத்திம சுருதியாக வைத்துக்கொண்டு பாடும்போது அந்த சப்தங்கள் நன்கு நமக்கு அதிகமாக கிடைக்கும் என்பதனால் இந்த பண்ணிற்கெல்லாம் சுருதியை மத்திம சுருதியில் மாற்றிக்கொள்வோம். இந்த திருவிடைமருதூர் பதிகம் முதல் பாடலில் இறைவன் சாமவேதம் ஓதினார் என்று அருளி செய்திருக்கின்றார். அந்த சாமவேதத்திற்காக இந்த பாடலை எடுத்துக் கொள்கின்றோம். கும்பாபிஷேக காலங்களில் 4 தோரணங்களில் 4 வேதங்களை பூசிப்பார்கள். அதில் சாமவேதத்தை பூசிக்கக்கூடிய அந்த தோரண வாயிலில் நாம் ஒரு திருமுறை பாடல்கள் விண்ணப்பித்து சொன்னார்கள் என்றால் இந்த பாடலை அந்த சாமவேத தோரண வாயிலுக்கு நாம் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இறைவனை சாமவேதம் போதினி என்று அருளி செய்கின்றார். அதன் பிறகு அதில் 5வது பாடல் வருந்திய மாதவத்தோர் என்ற பாடல் எடுத்திருக்கின்றோம். அதில் தைப்பூச திருவிழாவை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. திருவிடைமருதூரில் தைப்பூச தீர்த்தவாதி மிக சிறப்பான ஒன்று. அந்த தைப்பூச திருவிழாவை பற்றி அதில் சொல்லப்பட்டிருப்பதனால் 5வது பாடல் எடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைவாக 11வது பாடல் நடத்தப்படுகிறது. பண் காந்தாரம், ராகம் நவரோஸ், தாளம் ரூபம். பொங்கு நூல் மார்பினே
ஓத படையே பூங்கங்கை பொங்கு நூல் மார்பினே ஓத படையே பூங்கங்கை தங்கு செடையினே சாமவேதம் போதியே தங்கு சடையினே சாமவேதம் போதினே எங்கும் எழிலார் மறையோர்கள் முறையால் ஏத்த இடை மருகு எங்கோ எங்கோ எழிலார் மறையோர்கள் முறையால் ஏத்த இடை மருகு மங்குல் தூய் போலிலே ஓயிலாக மகிழ்ந்தீரே மங்குல் தூய் போயிலே ஓயிலாக மகிழ்ந்தீரே வருந்திய மாதவத்தோர் வானோர் ஏனோர் வந்து ஈண்டே வருந்திய மாதவத்தோர் வானோர் ஏனோர் வந்து ஈண்டே பொருந்தீங்கே தைப்பூசம் ஆடி உலகம் பொலி வைத்த
ஆடி உலகம் பொடி வைத்த திறம் தீய நான் மறையோ சீரால் ஏத்த இடை மருதில் திருத்தீக நான் மறையோ சீரால் ஏத்த இடை மருதில் பொருந்தீக போயிலே போயிலாக புக்கிரே போரும் தீக்கு போயிலே போயிலாக புக்கிரே 11வது பாடல். கல்லினாக மணி மாட கடுமலத்தார் காவலவன் கல்லில் மணி மாட கடுமலத்தார் காவலவன் நல்ல அருமறையா நற்றமிழ் ஞான சம்பந்தம் நல்ல அருமறையா நற்றமிழ் ஞான சம்பந்தம் எல்லியே இடைமருதில் ஏத்து பாடல் இவை பற்றும் எல்லியே இடைமருதில் ஏத்து பாடல் இவை பற்றும் ஏத்து பாடல் இவை பற்றும் ஏத்து பாடல் இவை பற்றும்
துயரம் இல்லையே சொல்லு துயரம் இல்லையே தாளத்தோடு சொல்றேன். இரண்டாம் திருமுறை 56வது பதிகம் காந்தாரப்பன் திருவுடை மருதம். முதல் பாட்டு ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ரூபதாளத்துக்குள்ள நிற்கும். பொங்கு நூல் மார்பினே பொங்கு போத படையேர் பூங்கங்கை பொங்கு நூல் மார்பினே போத படையேர் பூங்கங்கை பொங்கு நூல் மார்பினே போத படையேர் பூங்கங்கை பொங்கு நூல் மார்பினே போத படையேர் பூங்கங்கை போத படையேர் பூங்கங்கை படையேர் பூங்கங்கை தங்கு செடையே சாமவேதம் ஓதிலே தங்கு செடையே சாமவேதம் ஓதிலே சாமவேதம் ஓதிலே சங்கர் சடையே சாமவேதம் ஓதிலே சாமவேதம்
வேதம் போதினே சம வேதம் போதினே எங்கும் எழிலார் மறையோர்கள் முறையால் ஏத்த கீதை மகிழ்கில் எங்கும் எழிலார் மறையோர்கள் முறையால் ஏத்த கீதை மகிழ்கில் எங்கோ எழிலார் மறையோர்கள் முறையால் ஏத்த கீதை மகிழ்கில் எங்கோ எழிலார் மறையோர்கள் முறையால் ஏத்த கீதை மகிழ்கில் முறையால் ஏத்த கீதை மகிழ்கில் முறையால் ஏத்த கீதை மகிழ்கில் மங்குல் கோழிலே கோழிலாக மகிழ்கிறே மங்குல் கோழிலே கோழிலாக மகிழ்கிறே மங்குல் கோழிலே கோழிலாக மகிழ்கிறே மங்குல் கோழிலே கோழிலாக மகிழ்கிறே கோழிலாக மகிழ்கிறே கோழிலாக மகிழ்கிறே வரும் தீய மாதவத்தோர் வானோர் தேனோர் வந்து ஈண்டி ஐந்தாவது பாடல் வரும்
வந்தியமாகத்தோர் 5வது பாடல். செல்லில் எடுத்துக்கிடுங்க. காந்தாரப்பன் 56வது பதிகம் திருவிடை மருது, அதில் 5வது பாடல். வருந்தீக மாதவ தோர் வானோர் ஏனோர் வந்து வீண்டி வருந்திய மாதவ தோர் வானோர் ஏனோர் வந்து வீண்டி வருந்திய மாதவ தோர் வானோர் ஏனோர் வந்து வீண்டி வருந்திய மாதவ தோர் வானோர் ஏனோர் வந்து வீண்டி 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 பொருந்தீக தைப்பூசம் ஆடி உலகம் பொலி வைத்த பொருந்தீக தைப்பூசம் ஆடி உலகம் பொலி வைத்த பொருந்தீக தைப்பூசம் ஆடி உலகம் பொலி வைத்த ஆடி உலகம் பொலி வைத்த ஆடி உலகம் பொலி வைத்த ஆடி உலகம் பொலி வைத்த திருந்தீய நான் மறையோர்
சீராயேத்த இடை மருதில் திருந்திய நம்மரையோ சீராயேத்த இடை மருதில் திருந்திய நம்மரையோ சீராயேத்த இடை மருதில் திருந்திய நம்மரையோ சீராயேத்த இடை மருதில் 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 பொருந்திக்கு போயிலே போகிதாக புக்கிரே பொருந்திக்கு போயிலே போயிதாக புக்கிரே கல்லினக மணி மாட கருமலத்தார் காவலவம் கல்லினக மணி மாட
கடுமலத்தார் காவலவன் கடுமலத்தார் காவலவன் மணி மாட கடுமலத்தார் காவலவன் கடுமலத்தார் காவலவன் நற்கவிஞான சம்பந்தம் நல்லது நற்கவிஞான சம்பந்தம் நற்கவிஞான சம்பந்தம் நல்லது அருமறையான் நற்கவிஞான சம்பந்தம் நற்கவிஞான சம்பந்தம் நற்கவிஞான சம்பந்தம் எல்லியே இடைமறு ஏத்து பாடல் இவை இடைமறு ஏத்து பாடல் இவை ஏத்து பாடல்
வைப்பத்தும் பாடல் வைப்பத்தும் கேட்டு பாடல் கேட்டு பாடல் ஏத்து பாடல் கேட்டு பாடல் சொல்லு பார்க்கும் கேட்பார்க்கும் இல்லையே சொல்லு பார்க்கும் கடைசி பாட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்துலேயும் ஒவ்வொரு வார்த்தையும் 3 அக்ஷரத்துக்கு வைக்கிறான். கடைசியில் அந்த சொல்லுவார்க்கும் அப்படிங்கிறது அர்த்தம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காண்டி 2 வார்த்தைக்கு ஒரு தாளத்தை வச்சிடணும். சொல்லுவார்க்கும் 3 அக்ஷரம், கேட்பார்க்கும் 3 அக்ஷரம். அந்த துயரம் இல்லையேங்கிறத 2ஆக பிரிச்சிருக்கோம். துயரம் தனியாக, இல்லையே தனியான்னு பிரித்து தாளத்தை அந்த பொருள் சிதையாமல் தாளத்தை நம்ம வைக்கிறோம். மற்ற எல்லாத்துலேயும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் 3 அக்ஷரம் வைக்கிறோம். இந்த கடைசி இதுக்கு மட்டும் ஒரு தாளம், கேட்பார்க்கும் 2ஆவது தாளம், உயரம் 3ஆவது தாளம், இல்லையே அப்படின்னு பாடும்போது நமக்கு அர்த்தம் கரெக்டாக கிடைக்கும். அதனால தான் இந்த பாட்டை சொல்லுவார்க்கும் கேட்பார்க்கும் துயரம் இல்லையேங்கிறத வித்தியாசமா கொஞ்சம் நம்ம பார்ப்போம். 2வது, இந்த பாட்டை கேட்கக்கூடியவர்களுக்கும்
பலன் சொல்றார். பாட்டை பாடுதவர்களுக்கும் சொல்லுவார்க்கும் அதை கேட்பார்க்கும், அதை யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அவர்களுக்கும் துயரம் என்பது இல்லை அப்படின்ட்டு இதில் சொல்றாங்க. இந்த என்ன புண்ணியம் இதில் கடைசி பாட்டில் சொல்லுவாங்க, ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டு புகழ்ந்தவர் தன்மை வாதியாவினை மறுமைக்கும் உண்மைக்கும் வருத்தம் அடையாது அப்படின்ட்டு அதுலேயும் சொல்லுவாங்க. இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டு உகந்தவர் தன்மை, இந்த பாடல்களை கேட்டவர்களுக்கும் நன்மை கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க ஞானசம்பந்த பெருமாள். அதே கருத்து தான் இந்த பாட்டிலையும் சொல்றாங்க. ஏற்று பாடல் இவை பற்றும் சொல்லுவார்க்கும், பாடக்கூடியவர்களுக்கும் கேட்பார்க்கும் துயரம் இல்லையே, கேட்கக்கூடியவங்களுக்கும் துயரம் என்பது இல்லை அப்படின்ட்டு இதில் சொல்றாங்க. ஆக இந்த 3 பாடல்களும் திருவிடை மருதூர்களை எடுத்தது. முதல் பாட்டு சாமவேதத்துக்காண்டி எடுத்துக்கிறோம். அந்த சாமவேதம் எந்த தோரண வாசல்ல பூஜை பண்ணுறாங்களோ அந்த தோரண வாசல்ல சாமவேதம் பூஜை முடிஞ்சவொன்னே ஒரு பாட்டு கேட்டால் இந்த பாட்டை பாடிக்கலாம். அடுத்து தைப்பூச திருவிழாவுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம கூப்பிட்டோம்னா இந்த தைப்பூச பாடல் 5ஆம் பாடலில் இருக்கு. தைப்பூசத்தை பற்றி குறிப்பு. திருவிடை முருகூரில் தைப்பூச தீர்த்தவாடி ரொம்ப சிறப்பு. அதனால அந்த தைப்பூசம் பாடல் எடுத்துக்கிறோம். கடைசி பாட்டு பாடலை சொல்லக்கூடியவர்களுக்கும் கேட்கக்கூடியவர்களுக்கும் துயரம் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த கடைசி பாட்டை நாம் எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 62வது பதிகம் திருநீயச்சோறு எடுத்துக்கோங்க. அதிலேயே 62வது பதிகம் திருநீயச்சோறு. காயச்செவ்வி காமத்தாய்ந்து புக்கிலையும் இருக்கும். புக்கில் காயச்செவ்வி திருநீயச்சோறுன்னு இருக்கும் பாருங்க. செல்லையும் பார்த்துக்கலாம். 62வது பதிகம் திருநீயச்சூர் அப்படிங்கிறது அந்த லலிதாம்பிகை ரொம்ப விசேஷம். லலிதாம்பிகை அந்த நெய்க்குட தரிசனம்ட்டு ஒரு தரிசனம் ரொம்ப விசேடமாக இருக்கும். அம்பாள் உட்கார்ந்த கோலத்தில் இருக்கக்கூடியவங்க வேளாக்குறிச்சி ஆகமத்துக்கு சொந்தமான ஒரு கோயில். இதில் ஒரே ஒருவர் மட்டும் பாடிய பதிகம் அப்படின்னு வரும்போது சம்பந்த பெருமான் பதிகம் மட்டும் இதுக்கு இருக்கு. அதே நேரத்தில் அப்பர் சுவாமிகள் அந்த திருத்தலத்துக்கு செல்லும் போது பாலாலயம் பண்ணி வச்சிருக்காங்க கோயிலை. அதனால மீயச்சூர் இளங்கோயில்னுட்டு அப்பர் சுவாமிகள் பாடியிருக்காங்க. ஆனாலும் அந்த மீயச்சூர்ங்கிறதுக்கு ஒரே பதிகம் இருக்கிறதுனால இந்த பதிகத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அப்பர் சுவாமிகளும் பாடியிருக்காங்க, அவங்க மீயச்சூர் இளங்கோயிலையுமே பாடியிருக்காங்க. அப்போ இதில் ஒரு கோயில் திருப்பணி செய்யும்போது பாலாலயம் கட்டாயம் செய்ய வேண்டும்ங்கிறதுக்கு இதெல்லாம் சாமி. அது இளங்கோயில்னா பாலாலயம் செய்யப்பட்ட கோயில் அப்படின்ட்டு அர்த்தம். அந்த ஒரே ஒருவர் பாடியது அப்படிங்கிறதுனால இந்த பதிகத்தை எடுக்கிறோம். ரெண்டாவது முதல் பாட்டில் முருகப்பெருமானை பற்றிய குறிப்பு இருக்கிறதுனால ஒரு முருகன் ஆலயத்தில் நாம் இதை பாடிக்கிடலாம். மாயச்சூர் அந்த 3வது வரியில் பாருங்க, மாயச்சூர் அன்று அடுத்த மைந்தன். அந்த மாயங்களை செய்யக்கூடிய அந்த சூரவன்மனை அன்று போர்க்களத்தில் அவனுடைய தலையை அறுத்த மைந்தன். மைந்தன்னா முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய தகப்பன் அப்படின்ட்டு தாதை அப்படின்ட்டு தகப்பன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது 2ஆம் திருமுறையில முருகனுக்கு ஒரு பாடல் வேணும் அப்படின்னாலும் இதை பாடிக்கிடலாம். முருகன் சன்னதியில பாடிக்கிடலாம். அதனால அந்த முதல் பாடலை எடுத்துக்கிறோம். அதன் பிறகு 11வது பாடல் எடுத்துக்கிறோம். அதே காந்தாரப்பன் ரூபக தாளம். ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒரு வரியில 5 வார்த்தைகள் இருக்கும். அப்போ
முதல் வார்த்தை ஒன்றரை அட்சரத்தில் இருக்கும், ரெண்டாவது வார்த்தை ஒன்றரை அட்சரத்தில் இருக்கும். காய ஒன்றை, செவ்வி ஒன்றை. அங்கே வந்து ஒரு தாளம் முடியும். காமல் ஒன்றை, காய்ந்து அது ஒன்றை. அப்போ அங்கே இன்னொரு தாளம் முடியும். கங்கையைங்கிறத மட்டும் இன்னொரு தாளத்துக்கு வச்சுருக்காங்க. அப்போ மொத்தம் ஒரு வரிக்கு 3 தாளங்கள் தான் வரும். முந்தி உள்ள 15 4 தாளங்கள் படித்தோம் ஒரு வரிக்கு. இதுல வந்து 3 தாளங்கள் தான் ஒரு வரிக்கு ஒவ்வொரு தாளம். காயே சௌகே காக்காந்தே காயே சௌகே காக்காந்தே கந்தேங்கே காயே சௌகே காமகாந்தே சடையில் பதித்த பாயப்பட்டர்கும் சடையில் பதித்த சடையில் பதித்த மாயச்சோ அன்று அறுத்த மைந்தன் மாயச்சோ அன்று அறுத்த மைந்தன் மாயசூர் அன்று அறுத்த மைந்தன் தாதைதன் மாயசூர் அன்று அறுத்த மைந்தன் தாதைதன் மீயச்சூரே தொழுது வினையே வேட்டோமே
தொழுது வினையை வேட்டோமே சூரே தொழுது வினையை வேட்டோமே சூரே தொழுது வினையை வேட்டோமே 11வது பாட்டு. வேடம் உடைய பெருமான் ஊரையும் நீயே வேடம் உடைய பெருமான் ஊரையும் நீயே வேடமுடைய பெருமான் ஊரையும் நீயே வேடமுடைய பெருமான் ஊரையும் நீயே நாடும் புகழார் புகழிஞான சம்பந்தம் நாடும் புகழார் புகழிஞான சம்பந்தம் நாடு புகழார் புகழிஞான சம்பந்தம் நாடு புகழார் புகழிஞான சம்பந்தம் பாடல் ஆய தமிழ் இறைந்தோம் ஒளிந்து ஒழுகி பாடல் ஆய தமிழ் இறைந்தோம் ஒளிந்து ஒழுகி பாடல் ஆய தமிழ் இறைந்தோம் ஒளிந்து ஒழுகி பாடலாய தமிழ் இறைந்தோம்
ஒளிந்து உள்கி ஆடும் அடியார் அகல்வான் உலகம் அடைவாரே 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 தாளத்தோடு சொல்றேன். 5 வார்த்தை ஒன்றை 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 3ன்னு நிற்கும். காய ஒன்றை, செவ்வி ஒன்றை, காமன் 1, காய்ந்து 1, கங்கையை 3. ஒரு வரிக்கு 3 தாளங்கள் வரும். காயச்சோயே காமக்காண்டே கங்கையே காயச்சோயே காமக்காண்டே கங்கையே காயச்சோயே காமக்காண்டே கங்கையே காயச்சோயே காமக்காண்டே கங்கையே பாகப்பட்டர்வன் சடையில் பதிக்க பரமேட்டே பாகப்பட்டர்வன் சடையில் பதிக்க பரமேட்டே சடையில் பதிக்க பரமேட்டே சடையில் பதிக்க பரமேட்டே மாயச்சோர் அன்று அறுத்த மைந்தன் தாதைகள் மாயச்சோர் அன்று அறுத்த மைந்தன்
மாயோ அன்று அறுத்த மைந்தன் தானைதன் மாயச்சூர் அன்று அறுத்த மைந்தன் தாதைதன் மாயோ அன்று அறுத்த மைந்தன் தானைதன் மாயச்சூர் அன்று அறுத்த மைந்தன் தாதைதன் மாயோ அன்று அறுத்த மைந்தன் தானைதன் நீய சூரே தொழுது வினையை கேட்டோமே தீயதூரை கொடு வினையை கேட்டோமே நீய சூரே தொழுது வினையை கேட்டோமே தீயதூரை கொடு வினையை கேட்டோமே சூரே தொழுது வினையை கேட்டோமே சூரே தொழுது வினையை கேட்டோமே மீக சூரே தொழுது வினையை கேட்டோமே அதுல கடைசி பாட்டு 11வது பாட்டு எடுத்துக்கிடுங்க. வேடம் உடைய பெருமான் ஊரையும் நீயச்சோர் வேடம் உடைய பெருமான் ஊரையும் நீயச்சோர் வேடம் உடைய பெருமான் ஊரையும் நீயச்சோர் உடைய பெருமானூரையும் வேடம் உடைய பெருமான் ஊரையும் நீயச்சோர் உடைய பெருமானூரையும் வேடம் உடைய பெருமான் ஊரையும் நீயச்சோர் உடைய பெருமானூரையும் நாடும் புகழார் புகழியான சம்பந்தம் நாடும் புகழார் புகழியான சம்பந்தம் நாடு புகழார் புகழினான சம்பந்தம் நாடு புகழார்
புகழிஞான சம்பந்தன் நாட்டு புகழார் புகழிஞான சம்பந்தன் பாடல் ஆய தமிழ் இறைஞ்சும் மொழிந்து ஒழ்கே பாடல் ஆய தமிழ் இறைஞ்சும் மொழிந்து ஒழ்கே பாடல் ஆய தமிழிறைந்தும் மொழிந்து ஒழ்கே பாடல் ஆய தமிழிறைந்தும் மொழிந்து ஒழ்கே ஆடும் அடியார் அகல்வான் உலகம் அடைவாரே ஆடும் அடியார் அகல்வான் உலகம் அடைவாரே ஆடு அடியார் அகல்வான் உலகம் அடைவாரே ஆடு அடியார் அகல்வான் உலகம் அடைவாரே முதல் பாட்டு எடுத்துடுங்க. காயச்சொவி காயச்சோவே காமர் காய்ந்த கங்கையே காயசோவே காமர் காய்ந்த கங்கையே பாயப்படர்வுள் சடையில் பதித்த பரமேட்டி பாயப்படர்வுள் சடையில் பதித்த பரமேட்டி மாயச்சோர் அன்று அறுத்த மைந்த தாதைதன் மாயச்சோர் அன்று அறுத்த மைந்த தாதைதன் மாயச்சோன்று அறுத்த மைந்த
அன்று அறுத்த மைந்தன் தாரீரன் சோழன்று அறுத்த மைந்த காதைதன் அன்று அறுத்த மைந்தன் தாரீரன் நீய சோரே தொழுது வினையை வேட்டோமே நீய சோரே தொழுது வினையை வேட்டோமே வேடம் உடைய பெருமான் ஊரையும் நீயே சோர் வேடம் உடைய பெருமான் ஊரையும் நீயே சோர் வேடம் உடைய பெருமான் ஊரையும் நீயே சோர் நாடும் புகழார் புகழியான சௌபத நாடு புகழார் புகழியான சௌபத பாடல் ஆய தமிழ் இறைஞ்சும் மொழிந்து உள்கே 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 ஆடும் அடியார் அகல்வான் உலகம் அடைவாரே 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 ஆடும் அடியார் அகல்வான் உலகம்
அடைவாரே அகல்வான் உலகம் அடைவாரே அகழ்வார் உலகமும் அடைவாரே அகல்வான் உலகம் அடைவாரே அகழ்வார் உலகமும் அடைவாரே அகல்வான் உலகம் அடைவாரே அகழ்வார் உலகமும் அடைவாரே ஹர நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு